ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சப்பாத்தியும் எக்கு பொடி மாசு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு சைடிஷாக இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதை கொஞ்சோண்டு எண்ணெயும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மாவு கூட ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக மாவு பிணைஞ்சிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி மாவு நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா இதை நம்ம பிணைஞ்சிடலாம். ரொம்ப கட்டியாக இல்லாமல் மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். நிறையா தண்ணி ஊற்றிட்டோன்னா அது அப்புறம் மாவு தண்ணி ஆயிரும். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் மேலே எண்ணெய் தடவி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்காவது குறைஞ்சது வச்சிடலாம். இப்போ மாவை 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். இப்போ மாவு 1/2 மணி நேரமாக ஊறிச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி சுட்டுறலாம். நமக்கு எந்த சைஸ்க்கு பால் வேணுமோ அந்த சைஸ் பால் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ சப்பாத்தி உருட்டி எடுத்துடலாம். நான் போர்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன், அப்போ தான் ஒட்டாமல் வருங்கிறதுக்காக. இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மெல்லிசாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா 4 பக்கம் அடித்து போட்டு இது பண்ணும்போது நம்ம உருட்டும் போது நல்லா லேயராக கிடைக்கும். அதனால் இப்போ வீடியோ காட்டின மாதிரி நம்ம மடித்து போட்டு தேய்ச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் வேணான்னா மாவு போட்டு நம்ம உருட்டிக்கலாம். அதுவும் எப்படி செய்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் காட்டுறேன். மடித்ததுக்கப்புறம் அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் மெதுவாக சாஃப்டாக தேய்க்கணும். இப்போ பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நாம் தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தியை போட்டு சுட்டு எடுத்துடலாம். பக்கம் வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் சப்பாத்திக்கு. சப்பாத்தியை 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய சப்பாத்தி தயாராகிரும். இப்போ சப்பாத்தி 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ மாவு போட்டு நம்ம உருண்டையை உருட்டிக்கலாம். மாவு நல்லா போர்டில் தேய்ச்சிட்டு நம்ம உருட்டினோம்னா ஒட்டாமல் வரும் மாவு. இப்போ நாம் மாவு போட்டும் சப்பாத்தி உருட்டியாச்சு. இப்போ இது நம்ம அடுப்பில் போடுறதுக்கு மாதிரி எக்ஸ்ட்ரா மாவுலாம் நம்ம தட்டி விட்டுட்டு நம்ம போட்டு சுட்டு எடுத்துடலாம். ஏன்னா பாத்திரம் ஃபுல்லாக மாவாயிரும், அப்புறம் கறிகுன மாதிரி ஆயிரும். ஒன் சைடு வெந்துருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வேணால் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய் வேணால் நெய்யும் ஊற்றிக்கலாம், பட்டர் வேணால் பட்டரும் போட்டுக்கலாம். சப்பாத்தி 2 சைடும் வேக வச்சு எடுத்தோம்னா நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிரும்.
இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எவ்வளோக்கு பொடிசாக கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து கிண்டிடலாம். அதுக்கு பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பெருஞ்சீரகமும் கொஞ்சோண்டு சீரகமும் சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ பச்சை மிளகாவையும் நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை எண்ணெயில் வந்து வதக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து முட்டை சேர்த்ததுக்கப்புறமும் சேர்த்துக்கலாம், இப்போயும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். அதுக்கு வந்து 4 முட்டை வந்து எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து முட்டை எடுத்துக்கலாம். முட்டை லைட்டாக கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம கிண்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவி கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை எல்லாத்தையும் நம்ம கிரேவி கூட மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுடைய முட்டை பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிரும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். தூள் சேர்த்து நல்லா முட்டையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளுடைய சப்பாத்திக்கு சைட் டிஷ் வந்து எக் பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கிறேன். லஞ்சுக்கு வந்து சப்பாத்தியும் எக் பொடி மாஸும் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.